Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய கொண்டக்கடலை சாதம் தான் பண்ண போகிறோம். பிஸி மார்னிங் டைமில் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து நம்ம முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கழுகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ கடலைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த கடலையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கடலையை சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே கடலையில் இறங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நல்லா கழுகி கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய கொண்டக்கடலை சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தோட வெறும் ரைத்தா மட்டுமே வச்சு சர்வ் பண்ணாவே போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.